Daily. Taste the Daily. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள கட்டண உயர்வுகள் காரணமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத வகையில் 87.1 சரிந்துள்ளது. சமீப காலமாகவே ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவில் இருந்தாலும் கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகளுக்கு சனிக்கிழமை ட்ரம்ப் அறிவித்த கட்டண உயர்வு இந்த சரிவை அதிகரிக்க செய்திருக்கிறது. 86.61 இருந்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 87.12 ரூபாயாக சரிந்து சுமார் 0.5% இழப்பை சந்தித்தது. திங்களன்று மேலும் சரிவை சந்தித்து 87.37 ரூபாய் என்ற அளவுக்கு மோசமான சரிவை சந்தித்தது. ரூபாயின் சரிவுக்கு சர்வதேச அளவில் டாலருக்கு எதிரான மற்ற கரன்சிகள் சரிவை சந்தித்ததும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. மேலும் பட்ஜெட்டுக்கு முன் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறியதும் ரூபாயின் வீழ்ச்சிக்கு காரணமாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் மெக்சிகோ மற்றும் கனடாவிற்கு 25% கட்டண உயர்வையும் சீனாவிற்கு 10% கட்டண உயர்வையும் விதித்தார். கனடாவின் எண்ணெய்க்கு தற்காலிகமாக விதிவிலக்கு அளித்து 10% கட்டண உயர்வை மட்டுமே விதித்தார். ஆனால் அதை பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் அதிகரிக்க உள்ளதாக அறிவித்தார். அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் கட்டண உயர்வை விதிப்பதாகவும் அறிவித்துள்ளார். ஏற்கனவே தங்கம் சரிவை சந்தித்த நிலையில் தற்போது ரூபாயின் மதிப்பும் சரிவை சந்திக்க தொடங்கியுள்ளது. பாதுகாப்பான முதலீடாக அமெரிக்க டாலர் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் சுவிஸ் பிராங்க் மற்றும் ஜப்பானின் யென் ஆகியவையும் இந்தியாவுடன் சேர்ந்து வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. இப்படி ரூபாயின் மதிப்பு சரிவை சந்திப்பது சாமானிய மக்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்தால் பெட்ரோல், மின்னணு பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்ட இறக்குமதி பொருட்களின் விலை உயரும் என்று கூறப்படுகிறது. அதே போல சுற்றுலா மற்றும் கல்விக்காக வெளிநாட்டு பயணத்துக்கு திட்டமிட்டுள்ளவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பும் கரைந்து போகும் ஆபத்தும் உள்ளது. ஏற்றுமதி வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு ரூபாயின் வீழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தாலும் அவர்களின் உற்பத்தி செலவு அதிகரிக்கும் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. வழக்கமாக ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகரிப்பார்கள் என்று கூறப்படும் நிலையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறி இருப்பதும் இந்தியாவை பாதிக்கும் விஷயமாகவே உள்ளது. Taste the Daily.